ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கின்றீர்களா? இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம், சங்கீத புத்தகம் 126 அதிகாரம் 3வது இறை வார்த்தை விதமாய் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயலை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் மாபெரும் காரியத்தை இன்றைக்கு செய்கிறாராம். நீண்ட நாட்கள் காத்திருந்து பாரத்தோடு ஜெபித்தீர்களே, அந்த காரியத்தை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அதே சங்கீதம் 126 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு பாரத்தோடு கதறி கண்ணீர் வடித்து ஜெபித்தீர்கள் அல்லவா. வனாந்தரத்தில் ஆகார் கண்ணீர் வடித்தால் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர். ஆலயத்திலே அன்னாள் கண்ணீர் வடித்தால் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர். மரித்து போன லாசருக்காக மரியாள் கண்ணீர் வடித்தார், அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர். இன்றைக்கு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். கண்ணீரோடு பாரத்தோடு அவருடைய பாதத்திலே நனைத்தீர்கள் அல்லவா, செபித்தீர்கள் அல்லவா, விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா. அந்த காரியத்திற்கு இன்றைக்கு பதில் வருகிறது. எப்படிப்பட்ட காரியமா? அது வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் பரத்திலிருந்து கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை. பெரிய காரியங்களை நம் இருதயம் மகிழ்ச்சி அடையத்தக்கதாய், நம் இருதயம் சந்தோஷப்படத்தக்கதாய், நான் மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமே சந்தோஷப்பட்டு களி கூறத்தக்கதான காரியங்களை அருள்நாதர் இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேலை வாய்ப்புக்காய் ஒரு தம்பி கண்ணீரோடு வந்தான், கண்ணீரோடு ஜெபித்தார். நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் தோல்வி வருகிறது. வெளிநாட்டுக்காக 3 ஆண்டுகள் நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் கிடைக்கவில்லை என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்தார். அவள் தாயார் அவனை அழைத்து வந்திருந்தார்கள். நான் அவனோடு கூட அந்த தம்பியோடு பேசினேன். அவருடைய தம்பியின் பெயர் தினேஷ். இந்த தம்பி விதமாய் சொன்னான், நான் போகிற கம்பெனி எல்லாம் எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க, என்னையை மட்டும் வச்சிடுறாங்க, எதுக்குன்னு தெரியல. கண்ணீரோடு ஜெபி தம்பி, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார்னு சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். 3 மாதங்கள் காத்திருந்து ஜெபித்தான். எனக்கு அருமையானவர்களே, 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சந்தித்தேன். இன்றைக்கும் அவன் வெளி தேசத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபித்தார். பெரிய காரியங்கள், அவன் எதிர்பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்து அந்த குடும்பம் முழுவதையும் மகிழ்ச்சிக்குள்ளாய் மாற்றினார். அதே ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாரே, இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரே, அந்த தெய்வம் உங்களுக்கும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை தேட வேண்டும், அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், அவர் சமூகத்தில் கண்ணீரோடு நம் பிரார்த்தனையை கண்ணீரோடு அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்கிறார். நாளைக்கும், நாளை மறுநாளோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். மாபெரும் செயலை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கார். சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இன்றைக்கும் வேலை வாய்ப்புக்காய் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிற, வெளிநாட்டு வேலைக்காய், ஆசிரியர் வேலைக்காய், ஆண்டவரை நர்ஸு வேலைக்காய், ஆண்டவரை கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கோ பெரிய காரியங்களை செய்து மகிழ்ச்சியாய் பொங்க பண்ணும். ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் இந்த நாள் அந்த ஆசீர்வாதத்தை காணும்படியான நாளாய் நீ கொடுப்பதற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.